வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தோம்னா சூப்பரான ஒரு பொங்கல் வீடியோ எடிட்டிங் வந்து எப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, Namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அந்த குரூப்பில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ 16:9 ரேஷியோ இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பேன், அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இமேஜை செலக்ட் பண்ண மாட்டி அதோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ வந்து மேக் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்ட்ஸுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பிஎன்ஜிஸ் வந்து இமேஜஸ்னு கொடுத்துருவேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான இந்த இமேஜை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதை நான் எந்த அளவுக்கு ஜூம் பண்ணியிருக்கிறோம் அந்த அளவுக்கு ஜூம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீழே எப்படி நான் செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிடுங்க. அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். எகைன் வந்து 1 பிஎன்ஜிஸ்ன்னு வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த பிஎன்ஜிஎம் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அதை இந்த மாதிரி லைட்டாக அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி மேலே மூலையில் இந்த மாதிரி லெஃப்ட் சைடு மேலே கார்னரில் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணணும். ஃபோட்டோஸ் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணால் ஃபோட்டோஸை ஆட் பண்ணணும். உங்களுக்கு உங்களோட ஃபோட்டோஸை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா ஆல்ரெடி பேக்ரவுண்ட் எப்படி எரேஸ் பண்ணணும்னு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து உங்களோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சிருக்க பிக்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜூம் பண்ணுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணி இப்போ நான் ஸ்க்ரீனில் எப்படி செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக உங்களோட ஃபோட்டோஸையும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனையும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் அப்புறமா கான்ட்ராஸ்ட் இதெல்லாமே எந்த அளவுக்கு உங்களோட ஃபோட்டோஸுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த இடத்துல இந்த மாதிரி தேவைப்படுதோ அந்த ஃபோட்டோஸை வந்து நீங்கள் ஜூம் பண்ணி கரெக்டாக நான் ஸ்க்ரீனில் எப்படி செட் பண்ணியிருக்கிறனோ அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ செட் பண்ணிட்டு அந்த பிக்கை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு இன் அனிமேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்லைடு ரைட்டுன்னு இருக்கும். ஸோ அந்த ஸ்லைடு ரைட்டுன்ற ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்லைடு ரைட் ஆகணும், அப்படியே உங்களுக்கு ஸ்லைடாக வந்து அப்படி ரைட் சைட்லேருந்து ஆகும் ஷோ ஆகும். ஸோ அனிமேஷனில் சூப்பராகவே இருக்கும். இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஃப்ளவர் வீடியோன்னு வந்து கொடுத்துருப்பேன், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷனை ஒரு 30 வந்து கொடுத்துக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோ வந்து நம்ம சூப்பராகவே கம்ப்ளீட் பண்ணியிருப்போம், நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோவில் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வீடியோவை ஒன்ஸ் ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் எடிட் பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோவை ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராகவே நம்ம மேக் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.